எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் ஆடியோ வெளியாகி இருக்குது. அதாவது நம்முடைய தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு சேர்ந்து போன பிறகு தளபதி விஜய் அவர்கள் அவங்களுடைய முன்னாள் மனைவி சங்கீதா அவர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அந்த ஆடியோ தற்போது வெளியாகி மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. பல பேர் கண்ணீர் வடிய பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் எதற்காக சங்கீதா அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இருவரும் என்ன பேசியிருக்கிறாங்க, அந்த ஃபோன் ஆடியோவில் என்ன இருந்திருக்கு, இருவரும் பேசின விஷயங்கள்லாம் என்ன, எதனால் ஒட்டுமொத்த தளபதி விஜய் ரசிகர்களும் கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறாங்க, இப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு சோக அலைகளை ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருந்துச்சு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அஜித் அவர்களுடைய தந்தையார் இறந்தபோது கூட அஜித் அவர்கள் இந்த அளவுக்கு உடைஞ்சு போகலை. தன்னுடைய தாயார் இறந்த செய்தி கேட்ட உடனே ஏர்போர்ட்டில் நடக்க முடியாமல் தடுமாறி கண்கள் கண்ணீரோட அஜித்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு மகனுக்கும் தன்னுடைய தாய் மேலே எப்பயுமே ஒரு படி அதிக பாசம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் பதிவிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, அஜித் அவர்களுடைய இறுதி சடங்குக்கு அனைத்து அரசியல்வாதிகளும், அனைத்து சினிமா துறையை சேர்ந்தவங்களும், அனைத்து மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் சேர்ந்தது தான். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் ஒட்டுக்காக பார்க்குற ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஒட்டுமொத்த தளபதி விஜய் ரசிகர்களும் சரி, அஜித் அவர்களுடைய ரசிகர்களும் சரி, பல ஆண்டு காலங்களாக இருவரையும் எப்போ ஒன்று சேர பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப வருட காலங்களாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு நிகழ்வில் தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சோகத்தையும் தற்போது தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப எப்பயும் போல் அந்த கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது மிக பெரும் அளவுக்கு இப்போதான் வெடிச்சிச்சு. அஜித் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் சந்திக்கும் போது பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள். இந்த ஒரு ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே வைரலாக இருக்குது. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுடைய அண்ணன் விஜயை விட்டுட்டு போமா, ஏமா எங்கே போனாலும் கூட வந்துக்கிட்டே இருக்கிற, நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை அஜித் அவர்களையும் தளபதி விஜய் அவர்களையும் சேர்ந்து பார்க்கலாங்கிற சந்தோஷத்தில் இருக்கும்போது உன்னை பார்த்து அந்த சந்தோஷமும் இல்லாமல் போகுதே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்க நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. தளபதி விஜய் அவர்கள் அதன் பிறகு தன்னுடைய முன்னாள் மனைவி சங்கீதா அவர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசின ஒரு குறிப்பிட்ட ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சங்கீதா அவர்கள் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா தான் இருக்கிறேன், பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் கேட்டதற்கு பசங்க இந்த மாதிரி அவங்க சஞ்சய் அவர்கள் இந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது, நிறைய கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது மகன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க, நிறைய டவுட் இருக்குது, அவனுக்கு நீங்கள் கிளியர் பண்ணி கொடுங்க, பொண்ணு எப்பயும் உங்களை பற்றி தான் பேசுவா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா நம்ம பொண்ணை பாருங்கள், அவள் எப்பயுமே உங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறா, உங்களை பற்றி மட்டும்தான் கேட்டுட்ருக்கிறா, உங்களை நினச்சி மட்டும்தான் அழுதுட்டுருக்கிறா, அவளை பாருங்கள், அது ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட ஒரு ஆசையாக, உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக, தமிழகத்துடைய முதலமைச்சராக உங்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறதுனா இதை ஒன்று மட்டும்தான் வைப்பேன், நம்முடைய பொண்ணை பாருங்கன்னு சொன்னதுக்கு அதை நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக பார்ப்பேன், நம்முடைய பையனையும் பார்க்குறேன், அதெல்லாம் விட இப்போ நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டதற்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நான் சீக்கிரமாக நீ சொன்ன மாதிரி மகளையும் பார்த்துட்டு உன்னையும் பார்க்குறேன்னு சொன்ன பிறகு தளபதி விஜய் அவர்கள் எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பினதாக அந்த ஃபோன் ஆடியோ முடியுது. இந்த ஒரு குறிப்பிட்ட கூட இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேரணுமா, இல்லை தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களுமே நல்லா ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது, இவங்களே சேர்ந்துருந்தால் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.